அயலி இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ. கபிலனை அயலியும் சிவாவும் கண்காணிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் கபிலன் வர்மாவை மீட் பண்ணுறாங்க. வர்மா கபிலனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. இராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கபிலனை ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நாளில். கபிலன் கையில் புக்கோட வந்ததை பார்த்த சிவாவும் அயலியும் இவன் உண்மையிலேயே படிக்க போகிறானா அப்படின்ற சந்தேகத்தோட அயலி சிவா கிட்டே கேட்க, அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஏதோ தான் நடக்க போகுது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டில் இந்திராணி சித்தப்பா இந்திராணி கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறத பற்றி பேசுகிறாங்க. தனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போது இந்திராணி, நீங்கள் ஏன் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் சித்தப்பா, நம்ம குடும்பம் ஒன்றா தானே இருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது வெளியில் தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இந்திராணி கேள்வி கேட்க, ஃபங்க்ஷனில் நடந்தது எனக்கு எல்லாம் தெரியும் இந்திராணி அப்படின்ட்டு, கபிலனுக்கு உடைய சொத்தை நீ எழுதி கொடுக்க போகிற, ஏன்னா அங்கே ஆண் வாரிசு இருக்குது, எனக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால நீ என்னை யோசிக்கலை அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னுடைய சொத்து கபிலனுக்கு, அதே சமயம் என் அப்பாவுடைய சொத்தை வந்து உதயபெருமாள் சித்தப்பா பேரில் எழுதி வைக்க போகிறேன், அந்த சொத்து உங்களுக்கு தானே, ஏன் இப்படிலாம் நீங்கள் பிரித்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சித்தப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது செல்லியன் என்ட்ரி கொடுத்து பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காத இந்திராணின்னு சொல்ல, அதுக்கு இந்திராணி சித்தப்பா கோவப்படுறாங்க. ஸோ நீ யாருடா இந்த குடும்ப விஷயத்தில் தலையிட அப்படின்னு சொல்ல, நான் யாரா, அவன் என் மனைவி, என் பிள்ளைக்காக நான் பேசத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, நீ சொத்து மேலே ஆசைப்படுறான்னு இந்திராணி சித்தப்பா பேச, எனக்கு சொத்து மேலே ஆசை இல்லை, உங்களுக்கு தான் இந்த சொத்து மேலே ஆசை, அதனால தான் சொத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு செழியன் பதிலுக்கு பேச, அவர் ஒரு கட்டத்தில் அடிக்க கை ஓங்குறாரு. இந்திராணி தடுக்கிறாங்க. செழியன் வந்து எதிர்த்து பேச போகும்போது இந்திராணி பேசினதும் செழியன் அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்திராணி தன்னுடைய சித்தப்பாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே உதயபெருமாள் சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதை பற்றி யோசிக்கிறாரு. எப்படி அனுப்புறது, நான் கெட்டவன் பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் இந்திராணியை மட்டும் வெறுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை பற்றி சிவா கிட்டே பேசுகிறத விட நம்ம அயலிக்கிட்ட பேசலான்னு ஒரு முடிவெடுத்து அயலிக்கு கால் பண்ணுறாங்க. அயலி, எங்கே இருக்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, சரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், உடனே ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல, சரி நான் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அயலி கிளம்புறாங்க. அப்போது சிவா தடுத்து, நானும் வருவேன் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்க, இவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கு இடையில வர்மாவும் ஷீலாவும் அந்த லாட்ஜை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அயலி சிவா இவங்க 2 பேரும் அயலியுடைய அப்பாவை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் சிவாவுக்கு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அயலியுடைய ஃபோனுக்கு கால் பண்ணி லைன்லேயே வச்சுருக்காங்க. இங்கே அயலியும் உதயபெருமாளும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் இங்கே சிவா கேட்டுட்ருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உதயபெருமாள் செல்வநாயகி சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொன்னதை இங்கே அயலிக்கிட்ட உதயபெருமாள் சொல்வாரா மாட்டாரா, இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.